எதிர்க்கட்சி தலைவரும் ரேபரேலி தொகுதியின் எம்பியுமான ராகுல் காந்தி அவர்களுக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத மாதிரி வாரண்ட் பிறப்பிச்சிருக்கிறது ஜார்க்கண்ட் நீதிமன்றம். எதற்காக இந்த வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம். நேர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி அவர்களுடைய மகனும் பிரியங்கா காந்தி எம்பி, வயநாடு எம்பி, அவங்களுடைய சகோதரருமான ரேபரேலி தொகுதியின் எம்பியுமான ராகுல் காந்தி அவர்கள், இவர் கடந்த தேர்தலில் 2 இடங்கள்ல போட்டியிட்டாரு. வயநாடு தொகுதியிலிருந்தும் போட்டியிட்டாரு, ரேபரேலி தொகுதியிலிருந்தும் போட்டியிட்டாரு. 2 தொகுதியிலுமே ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெற்றாரு. வெற்றி பெற்ற பிறகு ரேபரேலி தொகுதியை தன் வசம் வைத்துக்கொண்டு வயநாடு தொகுதி எம்பி அப்படிங்கிற அந்த இதை அவர் ராஜினாமா செய்தாரு. அந்த ராஜினாமாவிற்கு பிறகு பிரியங்கா காந்தி அவர்கள் அங்க நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது வயநாடு தொகுதியின் எம்பியாக பிரியங்கா காந்தி அவர்கள் இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் ரேபரேலி தொகுதியினுடைய எம்பியா இருக்கார். எதிர்கட்சி தலைவரும், நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவரும் அவர்தான். எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களுக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத ஒரு வாரண்டை பிறப்பிச்சிருக்கிறது ஜார்க்கண்ட் நீதிமன்றம். எதற்காக இந்த வாரண்ட் அப்படின்னா, 2018 காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்துல கலந்துகிட்டு அவர் பேசுறாரு. அந்த மேடையில அவர் பேசின விஷயம்தான் இந்த வாரண்ட்டுக்கான காரணம். என்ன பேசுறாரு அப்படின்னா, குஜராத் கலவரம், இதை யாராலையுமே மறந்துட முடியாது. அப்படி நடந்த அந்த கலவரத்தின், குஜராத் கலவரத்தின் பின்னணியில நடைபெற்ற ஒரு கொலைக்கு, அந்த கொலைக்கு காரணமானவங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில, குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு நபர் கூட பாஜகவினுடைய தலைவராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி அவர்கள் வைக்கிறார். அந்த நேரத்துல பாஜக தலைவர் யாரா இருந்தாங்க அப்படின்னா அமித்ஷா அவர்கள். அமித்ஷா அவர்களுடைய பெயர் தான் இந்த குஜராத் கலவரத்திலையும் பெரிதாக பேசப்பட்டது. பிரதமர் மோடி அவர்களுடைய பெயர் கூட இந்த குஜராத் கலவரத்துல பெரிதா பேசப்பட்டு கொண்டிருந்தது. இப்போ வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான். குஜராத் ஆவணப்படம்லாம் வெளியாச்சு, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இப்போ சமீபத்துல வெளியில வந்த எம்புரான், அந்த படத்துல கூட நீங்க அது தொடர்பான காட்சிகளை பார்த்திருப்பீங்க. பாஜகவினர் இந்த படத்துக்கு கடும் எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை பரப்பி கூட இந்த படத்தை தடை, எப்படியாவது அந்த படத்தை ரிலீஸ் ஆகாம பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல்வேறு முயற்சிகள் பல்வேறு நபர்களால், பல்வேறு அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு இடங்கள்லயும் இம்ரான் படத்திற்கு தடை போடப்பட்டது. அதை மீறியும் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. சில காட்சிகளையுமே அதுல கட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே. தேசிய தலைவராக இருந்த அமித்ஷா அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டு இதனால பாஜகவினர் கொந்தளிச்சு ராகுல் காந்திக்கு எதிரான கருத்துக்களை, கண்டனங்களை பல்வேறு முறையில பதிவு பண்றாங்க. அதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, பாஜகனுடைய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பிரதாப் கட்டியார் அப்படிங்கிற நபர் ஜார்க்கண்ட் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்றாரு. அந்த வழக்கின் அடிப்படையில தான் இந்த பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு விசாரணைக்கு தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் ஆஜராகி விளக்கம் அளிக்க மறுக்கிறார். அந்த வழக்கினுடைய விசாரணைக்கு வர மறுக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் சார்பாக அவருடைய வழக்கறிஞர் பல முறை இந்த வழக்குல நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பதிலிருந்து விளக்கு கேட்டு சம்மன் போட்டிருக்காங்க, மனு போட்டிருக்காங்க. அது தொடர்கதையாக இருக்கிறது. நேற்றும் கூட இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது ராகுல் காந்தி அவர்கள் சார்பாக நேரில் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்குவதிலிருந்து விளக்கு கேட்கப்பட்டது. சாய்பாசா நீதிமன்றம் இந்த மனுவை நிராகரிச்சதோடு, இந்த வாரண்ட் போட்டதோடு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 26ஆம் தேதி, அதாவது நாளைக்கு திங்கட்கிழமை, ராகுல் காந்தி, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நேர்ல இந்த விசாரணைக்கு நீதிமன்றத்துல ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சுதான் இந்த வாரண்ட போட்டிருக்காங்க. சரி, இந்த வாரண்ட்ல எதிர்கட்சி தலைவர் நீதிமன்றத்தை இந்த வாரண்டின் அடிப்படையில ஆஜராகல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, வழக்கறிஞர்கள் ஆன எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு வாரண்ட்டை பிறப்பிக்கிறது நீதிமன்றம் அப்படிங்கும்போது அந்த வாரண்ட்டுக்கு ஆஜராகல அப்படின்னா, நம்ம இங்க PMLA ஆக்ட் அப்படின்னாலும் ஒரு வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க ஆஜராக சொல்லி பலமுறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகல அப்படிங்கும்போது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன நடந்தது, வலுக்கட்டாயமா அழைச்சிட்டு போயிருவாங்க. அது நம்ம என்ன வேணா சொல்லிக்கலாம், உங்களுக்கு தெரியும். அது அததான் பண்ணுவாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை. அப்படிங்கும்போது இது எதற்கான ஒரு
திட்டம் அப்படிங்கிறதும் வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நாடாளுமன்றத்துல பேசும்போதே வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கறதன் அடிப்படையில ஒரு முறை பிரதமர் அவர்கள் வந்து காங்கிரஸ் வந்து அழிவின் பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு, கூடிய விரைவில் உலகத்தினுடைய பிரபலமான கல்லூரிகள்ல காங்கிரசின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பேசும்போது கடுமையான கண்டனங்களை எடுத்து ராகுல் காந்தி அவர்கள் முன்வைக்கும் போது ராகுல் காந்தி அவர்களுக்கு பிரதமர் மோடி சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஜாமீன்ல தான் வெளியில வந்திருக்கீங்க, இன்னும் அந்த வழக்குல இருந்து முழுமையா வெளியில வரல அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திலே பதிவு பண்ணியிருந்தார். அப்படிங்கறதையெல்லாம் வரலாறு மறந்துடாது. அப்படிங்கும் போது இந்த வழக்குல என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு சாய்பாஷா நீதிமன்றத்துல ராகுல் காந்தி ஆஜராகிறாரா, இல்ல என்ன நடக்க இருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு நான் இந்த இன்னும் ஒரு வீடியோல இதே விஷயத்து தொடர்பா பேசுறேன். நன்றி, வணக்கம்.